கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ வழி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒளியாயிருக்கிறார். அவர் இந்த உலகத்திற்கே ஒளியாயிருக்கிறார். இந்த தேவனாகிய கர்த்தர் நாம் இந்த உலக வாழ்க்கையிலே எப்படி வாழ வேண்டும், என்ன கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று சில கட்டளைகளை நமக்கு பரிசுத்த வேதாகமத்தின் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அதை தான் இந்த வசனம் சொல்லுகிறது. கட்டளையே விளக்கு. தேவனுடைய கட்டளைகள் நமக்கு விளக்காக இருக்கிறது. ஒரு இடத்திலே விளக்கு இருந்தால் அங்கே வெளிச்சம் இருக்கும், பயம் இருக்காது, எல்லாம் தெளிவாக இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிந்ததாக காணப்படும். ஆனால் வேதமே வெளிச்சம். அதே போன்று தேவனுடைய கட்டளைகளை நமக்கு போதிக்கிறது பரிசுத்த வேதாகமம். இந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக காணப்படுகிறது. வாழ்க்கையிலே நமக்கு வெளிச்சம் இருந்தால்தான் நாம் எப்படி சரியான பாதையிலே போகிறோமா என்பதை நாம் கண்டு கொள்ள முடியும். சரியான பாதையிலே நாம் நடந்து கொள்ளவும் முடியும். பரிசுத்த ஆவியானவராலே எழுதப்பட்ட போதிக்கப்பட்ட வசனங்கள், நம்முடைய தேவனாலே நமக்கு கிடைக்கப்பட்ட வசனங்கள் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இவைகள் வாழ்க்கையிலே நமக்கு வழிகாட்டியாக காணப்படுகிறது, வெளிச்சம் தருகிறதாக காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே இருளாக இருந்தால் நாம் என்ன செய்வது, எப்படி வாழ்வது என்று ஒன்றுமே புரியாமல் குழம்பி போயிருப்போம். ஆனால் பரிசுத்த வேதாகமம் நமக்கு வெளிச்சத்தை காட்டிருக்கிறது. தேவன் நமக்கு கொடுத்த கட்டளைகள் நமக்கு விளக்காக காணப்படுகிறது. போதக சிட்சையே ஜீவ வழி. தேவனுடைய வார்த்தைகளை நாம் போதித்து கேட்கும் பொழுது, அவைகளின் மூலமாக சிட்சிக்கப்படும் பொழுது அது ஜீவ வழியாக காணப்படுகிறது. இம்மையிலும் மறுமையிலும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறதாக, நம்மை கண்டிக்கிறதாக காணப்படுகிறது. இதை தான் தாவீது ராஜா சாலோமன் எப்படி சொன்னாரோ அதே தான் தாவீது ராஜாவும் சொல்லியிருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 105ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் எப்படி செய்வது, எந்த வழியிலே போவது என்று நீங்கள் தெரியாமல் இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வசனத்திற்கு, வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். அவைகள் உங்களுக்கு வழிகாட்டும், அவைகள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நாம் வாசித்து தியானித்து அதன்படி வாழும் பொழுது நிச்சயமாகவே அவைகள் நமக்கு தீபமாய் காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே வெளிச்சத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறதற்கு ஏதுவாக நம்மை நடத்துகிறது. கர்த்தர் தாமே அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையாக நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த வேளையிலும் கர்த்தருடைய கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிட்சையே ஜீவ ஊற்று என்று எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. நிச்சயமாகவே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு வழிகாட்டியாக, எங்களுக்கு வெளிச்சத்தை தருகிறதாக இருக்கிறபடியால் நன்றி. ஜீவ ஊற்றாக இருக்கிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.